தன் வாழ்நாள் முழுக்க காதலோடு காத்திருந்த மீராவை உங்களுக்கு தெரியுமா? மீரா தன் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நபர் மீது தீராத காதல் வைத்திருந்தாங்க. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம கண்ணன் தான். மீராக்கு சின்ன வயதில் இருந்தே அளவு கடந்த காதல். மீரா கண்ணனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு உணவு தேவையில்லை, குடிக்க நீர் தேவையில்லை, வேற எதை பற்றியும் கவலைப்படாம இப்படி கண்ணன் மீது கொண்ட காதலால் மூழ்கி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திருமணம் என்னும் வாழ்க்கைக்கு மீரா என்ன விதிவிலக்கா? மீரா கண்ணன் மீது அளவு கடந்த காதல் இருந்தாலும் வீட்டோடு கட்டாயத்தில் போஜராஜன் என்ற இளவரசனை திருமணம் செய்து கொள்றாங்க. என்னதான் திருமணம் நடந்திருந்தாலும் மீராவால கண்ணனை பற்றி ஒரு நொடி கூட நினைக்காம இருக்க முடியல. இதனால கோபம் அடைந்த அவளுடைய அத்தை அவளை கொலை செய்ய பல முயற்சிகள் செய்யறாங்க. ஆனா மீரா கண்ணன் மீது வைத்திருந்த காதல் அதை தடுத்து அவளை காப்பாற்றியது. பின்னர் மீரா தன் உயிரா நேசித்த கண்ணனை தேடி எல்லா கோவில்களுக்கும் போய் பாடல்கள் பாடி ஒரு முறையாவது கண்ணன் தனக்கு காட்சி தர மாட்டாருன்னு ஏங்குறாங்க. இறுதியாக மீரா துவாரகைக்கு வந்து அங்கு அனைவரின் முன்னிலையில் கண்ணனை நினைத்து பாடல்கள் பாடிட்டு இருக்கும் போது அவள் உயிர் அவளை விட்டு பிரியுது. தன் வாழ்நாள் முழுக்க கண்ணனையே நினைத்து உயிரை விட்ட மீரா இன்றும் கண்ணனுக்காக காத்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி காதலில் காத்து இருப்பது கூட ஒரு சுகம்தான்.